வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். என்னதான் காலம் எவ்வளவோ குற்றங்களை மறக்கப்பட்டாலும் அதெல்லாம் நினைவில் கூட இல்லாத பட்சத்தில் இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் மட்டும் என்றைக்குமே அது வந்து ஒரு ஆறா தழும்பா மாறாத ஒரு விஷயமாக தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஆன ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை படைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இது வந்து தாய்லாண்டில் நடந்தது. அதாவது 2022 அக்டோபரில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து தன்னுடைய ஒரு பை நிறைய ஒரு சில ஆயுதங்களை கொண்டு வந்திருக்காரு. அதில் ஒரு ஷார்ட் கன்னு, கத்தி, இன்னும் ஒரு பெரிய சைஸ் துப்பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஒரு மதிய வேளையில் ஒரு டே கேர் நர்சரியில் அங்கே புகுந்து கண்ணில் படுறவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணி, அதன் பிறகு அப்பவும் அவருடைய ஆத்திரம் அடங்காமல் வெளியில் வந்து ரோட்டில் பார்க்குற எல்லாரையும் சுட்டு தள்ளியிருக்காரு. கிட்டத்தட்ட 26 குழந்தைகள் வந்து குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுவும் 36 அவருடைய எண்ணிக்கையில் 36 பேர், நிறைய பேர் இதில் காயங்களோட வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லலாம். இது இது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, இது தாய்லாண்டில் நோன்பா லம்பூர் மாசக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் அவன் பேர் வந்து பான்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. இவர் வந்து தன்னுடைய வீட்டில் அவர் ஏதோ ஒரு பிரச்சனையாக அவர் வந்து வெளியில் வந்திருக்காரு. இந்த பான்யா வந்து கிளாங் டிஸ்ட்ரிக்டில் காலையில் ஒரு ஒயிட் கலர் டொயோட்டா காரில் வரான். வந்து அது ஒரு ஜீன்ஸு டிஷர்ட்டு நார்மலாக வரவன் கையில் ஒரு பையோடு வரான். அந்த பை நிறைய ஆயுதங்கள், அதாவது கத்தி நிறைய இருக்கக்கூடிய ஒரு பையை கையில் வச்சுருக்கான். ஒரு சின்ன ஷார்ட் கன்று இருக்குது, அதோட 20 mm கன்னும் இருக்குது. இதோடு வரவன் அந்த நர்சரிக்குள்ளே வரான். குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல குழந்தைகளெல்லாம் மதிய நேரம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது நார்மலாக இருக்கிறத விட அன்றைக்கி வந்து கிளைமேட் காரணம்னாலேயும் சில காரணங்களால் மழை வர மாதிரி இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் வந்து அங்கேயே இருக்கும்படி ஆகுது. இன்னொன்று பஸ்ஸு லேட் ஆகுது. இல்லைன்னா நார்மலாக அந்த குழந்தைங்க வந்து அந்நேரத்துக்கு வந்து கிளம்பி போயிருக்கும். அன்றைக்கி வந்து ஒரு அன்லக்கியாக வந்து குழந்தைகள் அங்கேயே இருக்கும்படி ஆயிடுச்சு. இவன் வரும்போது உள்ளே எடுத்த உடனே ஒரு அப்பா பையனை வந்து ஷூட் பண்ணுறான். ஷூட் பண்ண உடனே இந்த சவுண்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கேட்டுட்டு, என்ன இது சத்தம், வந்து ஏதோ ஒரு கிராக்கர்ஸ், அதாவது பட்டாசு வெடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவன் உள்ளே நுழைஞ்சு அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சு சரமாரியாக எல்லா குழந்தைகளையும் வந்து சுட்டு தள்ளுறான். தூங்கிட்டு இருக்க குழந்தைங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து சுடப்பட்டிருக்கு, ரத்த வெள்ளத்தில் கிடக்கு. தடுக்க வந்த எல்லாரையும், அதாவது ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, வயதானவங்க, பெரியவங்க, ஆண் பெண், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் மூர்க்கத்தனமாக வந்து கண்மூடித்தனமாக வந்து சுட்டு தள்ளிகிட்டு இருக்கான். அதன் பிறகு அங்கேருந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வரான். வெளியில் வரும்போது ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருக்க, 2 வீலரில் போயிட்டு இருக்க சில பேரை வந்து சுட்டு தள்ளுறான். நடந்து பார்க்குறவங்களெல்லாம் சுட்டு தள்ளுறான். எதிரில் இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து உள்ளே வர்றதுக்கு பயப்படுறாங்க இவனோட அந்த செயலை பார்த்துட்டு. அதன் பிறகு அங்கே இருக்கிறவங்க வந்து போலீஸ்க்கு வந்து தெரிவித்தோன்னே ஒரு 2:30 மணிக்கு போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து காயம் அடைஞ்சவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனால் இறந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறது, பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் இவனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவன் யார் அப்படின்னா, இவன் வந்து இவனுடைய லைஃப் பர்சனலாக எப்படி அப்படின்னா, இவன் பேரண்ட்ஸ் வந்து இவன் சிறு வயதுலேயே அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகி இவங்க பிரிஞ்சிட்டதாக சொல்லப்படுது.
அப்படி இருக்கும்போது அவன் வந்து தனிமையாக தான் வளர்க்கப்படுறான். அவன் வந்து அப்போவே வந்து படிக்கும்போதே ட்ரக் அடிக்ட் ஆகிடுறான். அது மட்டும் இல்ல, இவனுடைய குணம் பார்க்க போனால் ஒரு நிலையான ஒரு இதுவாக இருக்காது. ஒவ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு குணம். கோபம் வந்தால் பயங்கரமாக அவன் வந்து க என்ன நினைக்கிறான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப தாக்குதல் பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அவனுக்கு வந்து அவனோட அகாடமி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல இருக்கும். யூனிவர்சிட்டியிலே நல்லா டாப்பாக தான் இருக்கக்கூடியவன். அவனுக்கு போலீஸ் வேலையிலையும் அவன் வந்து செலக்ட் ஆகுறான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இவன் வந்து ட்ரக் அடிக்டாக இருக்கிறதும் இவனுடைய அந்த டெம்பரும் வந்து அதுதான் வந்து ஒரு மைனஸாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அவன் வந்து வரான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 2 வயதில் ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவனுடைய இந்த நேச்சர் வந்து யாருமே வந்து அவன்கிட்ட வர முடியாது. அந்த குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது சண்டே அதிகமாக நடக்கும். வீட்டில் அவன் பொண்டாட்டியோட சண்டே சச்சரவு ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்று யாரும் அவன்கிட்ட நெருங்க மாட்டாங்க. இவன்கிட்ட எதுக்கு நம்ம வம்பு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி விலக்கி போக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவன் அவ்வளவு ஒரு நல்லவன் கிடையாது. போலீஸ்லேயே ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு கேரக்டர் வந்து அவங்களே வந்து கிட்ட வர்றதுக்கு கூட விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணுவான். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸும் இருக்கும். இன்னொன்று அவனுக்கு ஒரு அஃபேரும், அதாவது எம்ப்ளாயி வேலை செய்கிற இடத்துலையே அவனுக்கு அஃபேரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலலாம் அவனுக்கு வந்து வீட்டில் அவன் மனைவிக்கு அவனுக்கும் சரியாக புரிதல் இல்லாமல் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவன் கையில் கன்று இருக்கனால எல்லாரையும் வந்து சுட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெருநாயை கூட காரணமே இல்லாமல் சுட்டு தள்ளிடுவான். இதற்கு இடையில் இந்த சூழலில் ஒரு ஒரு பேங்க் மேனேஜரோடைய அவனுக்கு வந்து ஒரு கிளாஷ் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது துப்பாக்கி எடுத்து அவரை வந்து சுட போகிறான். ஸோ இதனால் அவன் மேலே நிறைய அலிகேஷன்ஸ்லாம் வருது. ஸோ இதனால் அவனை வந்து அவனுடைய வேலையை வந்து அவன் வந்து டிஸ்மிஸ் ஆகிறான். அவனு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ரக்னால் சார்ஜ் பண்ணிவிட்டு அவனுடைய வேலையும் டிஸ்மிஸ் பண்ண மாதிரி ஆகுது. இந்த சூழ்நிலையில் அவனுக்கு வேலையும் இல்லை, இன்னொன்று கையில் காசும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து ரொம்ப தான் வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை தெரியாமல் அவன் இருக்கான். வேறு ஒரு வேலைக்கு ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் அதில் வந்து அவன் ட்ரை பண்ணும்போது அதில் இவனுடைய அந்த ஹிஸ்ட்ரி, அதாவது ட்ரக் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சதுனால அவங்க வந்து அவனை வந்து விலக்கி வைக்கிறாங்க. ஸோ அவனால் வந்து ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாதனால அன்றைக்கி இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு காலையிலையும் அவன் மனைவியோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கோபத்தில் அவன் வந்து அந்த நர்சரியே வந்து அவன் குழந்தை வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். எதனால் வந்தான் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த சம்பவம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் நேராக அவன் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீட்டுக்கு அங்கே போய் அவனுடைய கார் எடுத்துகிட்டு போய் அங்கேயே ஒரு நெருப்பு வச்சு இந்த காரை கொளுத்திடுறான். ஒருவேளை தடயங்களை அழிக்கிறானா என்ன அப்படின்னு தெரியல. அது பிறகு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்த மனைவியும் அந்த குழந்தையும் சுட்டு தள்ளிடுறான். சுட்டு தள்ளினது மட்டும் இல்லாமல் இவனும் அதே துப்பாக்கியில் தன்னைத்தானே சுட்டுக்கிறான். இது வந்து இதன் பிறகு இந்த போலீஸ் வந்து பார்த்ததில் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு இவனை வீட்டில் போய் பார்க்குறாங்க. ஆனால் அவன் வந்து இறந்து கிடக்கிறான். ப்ரெஸ் மீடியா எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாம் பேப்பரில் எல்லாத்தையும் டிவியில எல்லாம் போடுறாங்க. இந்த குழந்தைகளுடைய ஃபோட்டோவெல்லாம் போடும்போது அதன் பிறகு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை அந்த மாதிரி போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர் அவங்க அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சொல்லி இந்த காயப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து அவரே வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்காக எல்லா ஒரு பாசிபிலிட்டியும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதாவது அதுவரை இந்த துப்பாக்கி வச்சுக்கிறதுல எந்த ஒரு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்த அந்த
டைமில் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நிறைய வந்து லாஸ் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்று, இந்த நர்சரிக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இப்போ வந்து அது யூனிசெஃப்ல இருந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு சம்பவம், இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடந்த இந்த விஷயம் வந்து இந்த தாய்லாண்டில் நடந்தது. இன்று வரை அது வந்து பேசப்பட்டு தான் இருக்குது. இது வந்து 2022 இந்த சம்பவம், ரொம்ப லாங் கூட இல்லை, தற்போது தான் நடந்த இந்த சம்பவம் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு இந்த குழந்தைகளுடைய அந்த பிஞ்சு முகத்தெல்லாம் பார்க்கும்போது, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் குழந்தைகளை பார்த்தா வந்து அடங்கி போவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ பிஞ்சு குழந்தைகளை எப்படி தான் அவன் வந்து இரக்கமற்ற இந்த வேலையை செஞ்சதுக்கு எப்படி தான் இவனுக்கு மனசு வந்ததுன்னு தெரியல. இன்னொன்று, இவன் மனிதன் தானா அப்படிங்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தேகம் வரணும்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.